நம்மை சிருஷ்டித்த இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை தகப்பனுடைய நாள் என்ற தலைப்பின் கீழாக அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. ஜூன் மாதத்தின் 3வது ஞாயிறு தகப்பனுடைய நாள். தகப்பனை கௌரவப்படுத்தவும் ஒரு தகப்பன் மரியாதைக்கும் கனத்துக்கும் உரியவராக நடந்து கொண்டிருக்கிறாரா என்பதை யோசிக்குமான நாள். பூ உலக தகப்பன் பரம தகப்பனின் அன்பை பிரதிபலிக்கும் ஸ்லாக்கியம் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனின் கதையை நாம் கேட்போம். அவர் தன் மகனை கண்டித்தார். ஆனால் அவளோ தன் வீட்டை விட்டு ஓடிவிடுவதாக மிரட்டினாள். ஆனால் தகப்பனோ அவளுடைய மிரட்டலினால் ஐதறியப்படவில்லை. அவர் கண்டித்த பின் அந்த மகள் கொஞ்சம் அழுக்கு துணிகளை ஒரு கூடையில் வைத்து வீட்டின் பின் கதவு வழியாக வெளியே சென்றாள். தன் மகள் வெளியேறுவதை கண்ட தகப்பன் அவள் வீட்டின் முன் பகுதியை கடக்கும் வரை காத்திருந்து அவள் காணாத வண்ணம் அவளை பின்தொடர்ந்தார். முதல் தெருக்கோடியை அடைந்தவுடன் அவள் நின்று எவ்வழியே செல்ல வேண்டுமென யோசித்தாள். அவளுடைய தகப்பன் ஒரு மரத்தின் பின் நின்று கொண்டு அவளை கவனித்தார். திடீரென்று அவள் திரும்பி தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் தகப்பன் மரத்தின் அருகே நின்று கொண்டிருப்பதை அறியாத மரத்தை கடக்கும்போது பயத்தில் முனகிக் கொண்டே சென்றாள். அவள் வீட்டை அடைந்து புல்வெளியை கடந்து பின் கதவை நோக்கி சென்றாள். தகப்பன் மறுபடியும் அந்த ஜன்னல் அருகே அமர்ந்து கொண்டார். அவள் கதவை தட்டுவதை கேட்டவுடன் கதவை திறந்தார். தகப்பனே, என்னை மறுபடியும் ஏற்றுக்கொண்டால் ஒருபோதும் வீட்டை விட்டு செல்ல மாட்டேன் என்றாள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கவனிக்காத நேரமே கிடையாது. அம்மாதிரியே நாம் எது நின்ற போதிலும் தேவன் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை. வீட்டை விட்டு வெகு தூரம் சென்ற போதிலும் அந்த சிறு பிள்ளை கூப்பிடும் தூரத்தில் தகப்பன் இருந்தார். அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அவளுடைய தகப்பன் கண்காணித்தார். அவள் கூப்பிட்டால் செவி கொடுக்க தயாராக நின்றார். அன்புடன் அவளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். நம் பரம தகப்பனும் எப்போது நம் அருகிலேயே நிற்கிறார், நின்று கொண்டே இருக்கிறார். இதை உணர்ந்து செயல்படுவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வார்த்தையின் வழியா நீர் எங்களோடு பேசின முழுமையிலான அன்புக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்னுடைய தயவுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.